தனித்து போட்டியிடுவது திமுகவுக்கு சாதகமா பாதகமா? யாரையும் நம்பி திமுக இல்லை, தனித்தே போட்டியிடுவோம், முடிவிடுங்கள் தலைவரே அப்படின்னு திருவாரூர்ல நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்த இந்த கருத்துக்கு தனித்து போட்டியிடுவது குறித்து பரிசீலிப்போம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட்டணிகளே வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறமா திமுக தனித்து போட்டியிட்டதாக வரலாறே இல்லை. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா 2014 மக்களவை தேர்தல்ல கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பரீட்சைக்கும் தயாரானது திமுக. அப்போ திமுக தலைமையில தமிழகத்துல உதிச்ச ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில விசிக, புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் மட்டுமே இருந்துச்சு. இதுல திமுக தவிர பிற கட்சிகளோட வளர்ச்சியை கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக அந்த தேர்தலை தனித்தே எதிர்கொண்டதற்கு சமம். அந்த தேர்தல்ல திமுகவுக்கு 23.6% வாக்குகள் மட்டுமே கிடைச்சாலும் ஓரிடத்துல கூட அந்த அணியால வெற்றி பெற முடியாத சூழல் தான் ஏற்பட்டுச்சு. அதே சமயம் யாரையும் கூட்டு சேர்க்காமல் தனித்தே தைரியமாக களமிறங்கிய அதிமுக 44.3% வாக்குகளை வாங்கி 37 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுச்சு. அப்போ தமிழகத்துல ஆட்சி கட்டல்ல இருந்த அதிமுக ஓட்டுக்கு தலா 200 ரூபாய் வீதம் அனைத்து தொகுதிகளிலுமே பணப்பட்டுவாடாவை முடிச்சு வெற்றி வாகை சூடியதாகவும் கூறப்படுது. அந்த தேர்தல்ல பாமகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு தலா ஒரு தொகுதியை வென்றெடுத்தாங்க. பாமகவுக்கு 4.4%, பாஜகவுக்கு 5.5% வாக்குகள் கிடைச்சது. தனித்து விடப்பட்ட காங்கிரஸ் கட்சியால 4.3% வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தங்களுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி களம் கண்டாங்க. அதன்படி சிபிஎம் 9 இடங்களிலும், சிபிஐ 8 இடங்களிலும் போட்டியிட்டு தலா 0.5% வாக்குகளை தான் பெற்றாங்க. தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவை அன்றைக்கு திமுக தலைமை எடுத்துச்சு. ஆனா இப்போ தொண்டர்களே திமுகவை அந்த நிலைமைக்கு தள்ளி கொண்டிருக்காங்க. திமுக தோல்வி குறித்து கள ஆய்வு செய்வதற்காக சென்ற குழுவினர் கிட்ட கூட்டணி கட்சிகள் தரப்புல இருந்து நமக்கு எந்த ஒத்துழைப்புமே இல்ல, நம்மால வெற்றி பெற்றவர்கள் இப்போ நன்றி மறந்துட்டு ஏதேதோ பேசுவதை கேட்கும் போது நெஞ்சு கொதிக்குது, இனிமேல நமக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம், தனித்தே தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற ரீதியில தங்களோட ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதையும் உள்வாங்கி இருப்பதாலோ என்னவோ தனித்து போட்டியிடுவது குறித்து பரிசீலிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் பொது வெளியில பேசியிருக்கிறார். இது சம்பந்தமா நம்ம கிட்ட பேசிய தென்மண்டல திமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி ஒருவர், இந்த தேர்தல்ல யார் யாரோ பேச்ச கேட்டுதான் களத்துல இருக்கிற தொண்டனை கண்டுக்காம விட்டுச்சு திமுக தலைமை. ஆனா கட்சி தோற்றதுமே அந்த தொண்டன் தன்னெழுச்சியா களத்துக்கு வந்து இப்போ நிற்கிறான். கட்சி தோற்றதா நினைக்கல, ஏதோ தானே தோற்றதை போன்ற ஒரு உணர்வோட டீ கடைக்கு வந்து காரசாரமா கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் செய்த நம்பிக்கை துரோகத்தை அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. இந்த தேர்தல்ல தென் மாவட்டத்துல பிரபலமான தொகுதி ஒன்றில போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை அன்று காலையில எங்களோட பேசி கொண்டிருந்தப்போ, நீங்க ஜெயிச்சிருவீங்க, அதிமுக 2வது இடம் வந்துரும், ஒரு 30,000 வாக்குகளையாவது வாங்கினால்தான் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கும் என்னை மதிப்பார்கள் அப்படின்னு பரிதாபமா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா தேர்தல் முடிவுகள் வெளியானப்போ சுமார் 42,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற அவரு இப்போது அமைச்சராகவும் ஆகிட்டாரு. இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தாவேகாவினரே எதிர்பார்க்காத ஒன்றுதான் நடந்திருக்கு. ஆளும் கட்சியால எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது என்பது அண்ணாவே சொன்னது. எனவேதான் என்னதான் தாவேகா தலைகீழா நின்னாலும் ஆட்சிக்கு எதிரான அலை அப்படிங்கிறது இயல்பாகவே 10% வந்துரும். இது அதிகாரத்துல இருக்கும் அனைத்து கட்சிகளுக்குமே பொருந்தும். 2014 திமுக தனியா நின்னப்போ ஜெயலலிதா அப்படிங்கிற சக்தி இருந்தது. ஆனா இப்போ ஜெயலலிதா இல்லாத அதிமுக செதறி கிடக்குது. அப்படியே அவங்க மீண்டு வந்தாலும் பாஜகவோட கைகோர்த்தே களத்துக்கு வருவாங்க. ஆனா இப்போ தங்களுக்கு ஆதரவளிப்பவர்களோட சேர்ந்து விஜய் களத்துக்கும் வருவார். இப்படியான சூழல்ல மக்களவை தேர்தல்ல திமுக தனித்து நின்னுச்சு அப்படின்னா 25 முதல் 28
58% வாக்குகளை எடுக்கும் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பு. அந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றாலே 75% இடங்களை கைப்பற்றிவிட முடியும். அந்த வெற்றியை வச்சே அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு அந்த திமுக நிர்வாகி சொல்லியிருக்கார். திமுகவோட இன்னொரு தரப்பினரோ தனித்து போட்டி என்பதெல்லாம் இனி வரும் காலத்துக்கு சரிப்பட்டு வராது. அதே சமயம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போன விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இப்போ அந்த அணி கசக்க ஆரம்பிச்சிருக்கு. தங்களால ராஜினாமா செய்ய வைக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களை மீண்டும் தேர்தல்ல ஜெயிக்க வச்சு தனது சுயலாபத்தை பெருக்கிக் கொள்ளவே நினைக்கிறது தாவேகா. இப்படியான நிலைமை வந்துச்சு அப்படின்னா விசிக மற்றும் தோழர்களோட தயவு அந்த கட்சிக்கு தேவை இருக்காது. இத புரிஞ்சுக்கிட்டுதான் முதல்வர் விஜயோட ஸ்டாலின் விரோத நடவடிக்கைகளை அந்த கட்சிகள் கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உரசலா மாறும் பட்சத்துல அந்த கட்சிகள் மீண்டும் திமுக பக்கமே வரலாம். அவங்கள மீண்டும் கட்டு சோத்துக்குள்ள வச்சு கட்டுறதை விட மாமக மற்றும் தேமுதிகவை தக்க வைத்துக் கொண்டு பாமகவையும் நாதாகாவையும் தங்கள் பக்கம் கொண்டு வரும் வேலையை திமுக தலைமை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த நிர்வாகி சொல்லியிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.